ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கப் அரிசி மாவு வச்சு தாங்க ரொம்ப ஈஸியான கைப்பிடி கொழுக்கட்டை செய்யப்போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. அரிசி மாவும் வெல்லம் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு வெல்லத்துக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைய விட்டு கொதிக்க வச்சிடலாங்க. இதுக்கு பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்லை. இது நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும், பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி கொதித்து வந்திருக்குங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம ஏற்கனவே வெல்லத்தை கொதிக்க வச்ச வெல்லத்தை வடிகட்டிடலாங்க. இப்போ இது கூடவே 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச இடியப்ப மாவு தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்குங்க. இப்போ இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். இது நல்லா கெட்டியாகிற அளவுக்கு கலந்து விடலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கெட்டியாக வர அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் கலந்து விட்டால் போதும். இந்த கொழுக்கட்டை ரொம்ப சிம்பிளாக செய்கிறேங்க. பசங்க ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி அரிசி மாவும் வெல்லத்தை வச்சு கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தாலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ உருண்டை பிடிக்கும்போது இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும். இதுதான் கரெக்டான பதம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம். இது போலவே எல்லாத்தையும் நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் துணியை போட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாங்க. இப்போ இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை எடுத்து வச்சிடலாம். தண்ணி நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம், 10லேருந்து ஒரு 8 நிமிஷம் வெந்தால் கூட போதுங்க, சீக்கிரம் வெந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பரான இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.